ரேஷன் கார்டு எப்போ வேணாலும் பேன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இகேஒய்சி நீங்கள் அப்டேட் பண்ணல அப்படின்னா உங்களோட ரேஷன் கார்டு ஸ்டாப் ஆயிடும், செல்ஃப் ஸ்டாப் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன மாதிரியான அப்டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த அப்டேட் பண்ணல அப்படின்னா ரேஷன் கார்டு ஸ்டாப்னு சொல்கிற அளவுக்கு என்ன மாதிரியான அப்டேட், இதை வந்து ஸ்டாப் ஆகாமல் தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல என்ன அப்டேட்ன்றதை கிளியராக சொல்லிடுறேன். இப்போ எல்லா ரேஷன் கார்டு யூசர்ஸ்க்குமே வந்து இகேஒய்சியை மேனிட்ரியாக ஆக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணணும், அதோட லிங்க் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ரேஷனை வந்து கண்டினியூ பண்ண முடியும். அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கண்டினியூவாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நார்மலான அப்டேட் மாதிரி இல்லாமல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண சொல்லக்கூடிய ஒரு அப்டேட்டு, ஸோ பண்ணக்கூடிய ஒரு ரூலும் கூட அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா இந்த அப்டேட்டை கண்டிப்பாக பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வரும். இந்த அப்டேட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இகேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா உங்களோட நேம் வந்து ரேஷன் கார்டில் இருந்து ரிமூவ் ஆகலாம். மேபி உங்களுடைய ஒரு 4 மெம்பர் நீங்கள் அந்த கார்டில் இருக்கீங்க அப்படின்னா 3 மெம்பர் வந்து ஆதார் கார்டை லிங்க் பண்ணிட்டாங்க, இன்னும் ஒரு மெம்பர் நீங்கள் லிங்க் பண்ணல அப்படின்னா அந்த நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லிங்க் பண்ணாத அந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இலவச அரிசியாக இருக்கட்டும், அதே மாதிரி கோதுமையாக இருக்கட்டும், அப்புறம் இதர பொருட்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கம்மியாகும், ஸ்டாப் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு வார்த்தையில் சொன்னோம் அப்படின்னா அப்டேட் இல்லைன்னா அப்படின்னா ரேஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி அப்டேட் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் கவர்மெண்ட் இதை கம்பல்சரி ஆக்குனாங்க அப்படின்னா இதுக்கு காரணம் ரொம்பவே சிம்பிள் தான். ஏன்னா வந்து இப்போ நம்மளோட கண்ட்ரியில் நிறைய ஃபேக் ரேஷன்ஸ் கார்டு வந்து இருக்குது. ஸோ எலிஜிபிள் இல்லாதவங்களுக்குமே வந்து பெனிஃபிட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காகவும் யாருக்கு பெனிஃபிட் போகணுமோ அவங்களுக்கு மட்டும், அதாவது ரியல் பெனிஃபிட்ஸ் யாரோ அவங்களுக்கு பெனிஃபிட் போனால் போதும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரூலை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து இகேஒய்சியை கம்பல்சரி பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எப்படி இகேஒய்சியை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இது ரொம்பவே சிம்பிள். நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ரேஷன் கடைக்கு, அதாவது நீங்கள் எப்பயும் போகிற ரேஷன் ஷாப்பில் போய் நீங்கள் வாங்குவீங்க இல்லையா, அந்த ரேஷன் ஷாப்லேயே ஆதார் கார்டு ப்ளஸ் ரேஷன் கார்டு நம்பரை கொடுங்க, அவங்க வந்து லிங்க் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அங்கே வந்து பயோமெட்ரிக் ஸ்கேன் இருக்கும். ஸோ அங்கே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லுவாங்க. 2 நிமிஷம் தான், அதாவது 2-3 நிமிஷத்துலேயே இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சேஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து இதுக்கு வந்து எந்த சார்ஜஸுமே வந்து இதுவரையுமே விதிக்கலை. ஸோ இதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. நீங்கள் எப்பயும் போல் ரேஷன் கடையில் போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் இதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் இப்போ சில ஸ்டேட்ஸில் ஆன்லைனில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் வந்து இன்னும் தமிழ்நாட்டில் வந்திருக்கா அப்படின்ற அப்டேட் இன்னும் வரல. ஸோ நீங்கள் ரேஷன் கடையில் போய் நீங்கள் இப்போதைக்கு பண்ணுறது ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் அதுவுமே ரொம்ப ஈஸியான விஷயம் கூட. ஆன்லைனில் பண்ண போகிறீங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ஆதாரை லிங்க் பண்ணி ஓடிபி கேட்பாங்க. ஸோ ஓடிபியை வெரிஃபை பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஆனால் சேஃப் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ரேஷன் ஷாப்பில் போய் நீங்கள் நேரில் போய் கம்ப்ளீட் பண்ணுறது தான் உங்களுக்கு சேஃப் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேமிலியில் யாரெல்லாம் செய்யணும் அப்படின்னா இது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ வந்து ஒரு காலில் நீங்கள் 4 மெம்பர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தர் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிடாதீங்க, 4 பேருமே பண்ணணும். ஏன்னா 4 பேருடைய பெனிஃபிட், அதாவது 4 பேர் இப்போது நிறைய ரேஷன் கார்டு கடைக்கு போகிறவங்களுக்கு தெரியும். இப்போ 4 பேர் இருந்தால் அதுக்கு வந்து கேஜி இப்போது 1/2 கிலோ சீனி எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு தெரியும். ஸோ ஒருத்தரோட பெனிஃபிட் போனாலும் மிச்சம் இருக்க 3 பேருக்கு தான் கிடைக்கும், அந்த ஒருத்தரோட பெனிஃபிட் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 4 பேர் இருந்தீங்கன்னா 4 பேருடைய ஆதார் கார்டையும் கொண்டு போய் அங்கே வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து இகேஒய்சியை பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. தெரியலை அப்படின்னா இப்போவே வந்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுடைய ரேஷன் ஷாப்பில் போய் நீங்கள் இதை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்படி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெனிஃபிட் போயிடும். ஸோ நார்மலாக ரேஷன் கார்டும் க்ளோஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் இகேஒய்சி பண்ணலை அப்படின்னா உடனே போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.